பிரித்தானியாவில் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்காக டிஜிட்டல் அடையாள அட்டை முறை கட்டாயமாக்கப்பட உள்ளது. இனி பிரித்தானியாவில் பணி செய்ய விரும்புவோர், புதிதாக பணியில் இணைவோர் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையை கட்ட வேண்டியிருக்கும். அதன் மூலம் அந்த நபருக்கு பிரித்தானியாவில் பணி செய்ய அனுமதி உள்ளதா என அதிகாரிகள் உடனடியாக சோதித்து அறிந்து கொள்வர். இன்னொரு விடயம், தற்போது பயன்பாட்டில் இருக்கும் காகித அட்டையை போலியாக தாங்கள் அடையாள அட்டையை சோதித்து விட்டதாக ஏமாற்றவும் முடியும் என்றும் அரசியல்வாதிகள் கருதுகின்றனர். இந்நிலையில் பிரதமரின் கட்டாய அடையாள அட்டை திட்டத்திற்கு பிரித்தானியா மக்களிடையே எதிர்ப்பு உருவாகியுள்ளது. பிரித்தானிய அரசின் புகார் மனு இணையதளத்திலேயே பிரதமரின் கட்டாய அடையாள அட்டை திட்டத்திற்கு எதிராக ஒரு புகார் மனு முன்வைக்கப்பட்டுள்ளது. மனு முன்வைக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் அதில் 6,50,000 பேர் கையெழுத்திட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் புகார் மனு தொடர்பான விதியில் மனுவில் 10,000 பேர் கையெழுத்திட்டிருந்தாலே அந்த மனுவுக்கு அரசு பதிலளிக்க வேண்டும் என்கின்றனர். 1,00,000 பேர் கையெழுத்திட்டால் அந்த மனு நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். தற்போது கட்டாய அடையாள அட்டை திட்டத்திற்கு எதிரான மனுவில் 6,50,000க்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளதால் அது நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் நிலை உருவாகியுள்ளது.